ஏதோ பேசலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை இந்த மெடிடேஷன் வீடியோக்கு உங்கள் வாழ்த்து வரவேற்கிறேன். ஓகே, நம்ம இன்றைக்கி எதை மெடிடேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னாகும் 26ஆம் அதிகாரத்தை மெடிடேட் பண்ண போகிறோம். கடைசியாக பிசாசு எப்படி நம்மளை குடிச்சு வச்சுருக்க ஒரு திட்டத்தை டைவர்ட் பண்ணி நம்மளை கத்தரை விட்டு பிரிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். அதனால் நம்ம பக்தி வைராக்கியம் கொண்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன 25வது அதிகாரத்தில் பார்த்தோம். இப்போ 26ஆம் அதிகாரத்தில் மோஸ்ட்லி இந்த வாதம் வரும் தானே. வாதம் தீர்ந்த பின்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்களை கத்தர் என்ன பண்ணுவார், மறுபடியும் என்ன சொல்வார், எல்லா மூப்பர்களை ஜனங்களை எல்லாரும் என்ன சொல்வார். அப்படி எண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அது எண்ணுறதை பற்றி தான் போட்டிருக்கும். கடைசியில் அந்த அதிகாரத்தோட கடைசியில் என்ன போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆரோன் ஐயாவும் மோசே ஐயாவும் எண்ணுவாங்கல்ல ஃபஸ்ட்டு, அந்த ஜனங்கள் யாருமே இல்லையா, அவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இது புது சந்ததி, புது ஜெனரேஷன் தான் மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, எண்ணுவாங்க. அப்போ அதில் போட்டிருக்கு, கத்தர் சொன்னபடியே, கத்தர் இந்த ஜனங்கள் இந்த வனாந்தத்திலவே சாகவே சாவாங்கன்னு சொன்னபடியே நம்ம யோசுவாவும் காலேபும் தவிர்த்து மற்ற எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்களாம், செத்து போயிடுவாங்களாம். பாருங்க, அவங்க கத்தர்கிட்டேருந்து வாங்கின சாபம். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க என்ன செய்வாங்க, கத்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை குறை சொல்கிறது. கத்தர் கானான் தேசத்தை வச்சுருந்தா அந்த கானான் தேசம் நல்லதா இல்லை, அது கெட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி குறை சொல்கிறது. அப்போ என்ன ஆகிடுது, அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், கத்தர் ஒரு பிளானோடு அவங்கள அழைச்சிட்டு வந்தார். ஆனால் அவங்க யாருமே அந்த இடத்த சுதந்திரத்துக்குள்ள, யோசுவா காலேபும் என்ன பண்ணுறாங்க, சுதந்திரிச்சு கொள்கிறாங்க. அப்போ இதில் என்னது இருக்குது, கத்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை முதல்ல நம்ம குறை சொல்லக்கூடாது. ரெண்டாவது விஷயம், இஸ்ரவேலர்கள் என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அது எல்லாமே நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா விக்கிரகங்களை ஆராதிச்சாங்க, அப்புறம் கத்தரை முறுமுறுத்தாங்க, ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசினாங்க, வெஸ்தனை பண்ணாங்க, விக்கிரக ஆராதனை பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லை, கத்தர் கோவப்பட்டது, முக்கியமாக கோவப்பட்டதுக்கான கத்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை குறித்து அவ்வளோ அற்புதத்தை பார்த்தா கூட, அவ்வளோ அதிசயத்தை பார்த்தா கூட, இது எப்படி நடக்கும், எப்படி சுதந்திரித்து கொள்வோம், அவங்களாம் பலசாலியாக இருக்காங்க, அப்படி அவிசுவாசமாக பேசினாங்க. நாம் கூட நம்ம வாழ்க்கையில் கத்தர் பெரிய பெரிய பிளான்ஸ் கொடுக்கும்போது இது எப்படி சாத்தியமாகுது, இது எப்படி நடக்கும் நீங்கள் கேள்வி கேட்கலாம், அவிசுவாசமாக கூட இருக்கலாம். அப்படி இருக்காதீங்க. கத்தர் உங்கள் வாழ்க்கையில் இம்மட்டும் நடந்த அற்புதங்களை, நடத்தின அற்புதங்களை, அவங்க நடத்தின விதத்தை யோசித்து பார்த்து இதையும் செய்வார்னு சொல்லி நம்புவோம். நாமளும் கத்தர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை காலேபு யோசுவா போல சந்திச்சுக்கொள்வோம். தேங்க்யூ ஸோ மச். பை.